ஆகாதென்று தள்ளின கல். எருசலேம் தேவாலயத்தை கட்டுகிற காரியத்தை குறித்து இதோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுவார்கள் இந்த வசனத்தோடு. அப்ப கற்கள் எல்லாம் செதுக்கப்பட்டு செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டது, எல்லாமே ஒரே அளவு. அப்படி கொண்டு வரப்பட்டு மாட்டும் போது ஒரு கல்லின் அளவு மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதனால என்ன பண்ணாங்க, இந்த கல் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டுட்டு எல்லாம் செட் பண்ணி வைக்கும் போது ஒரு மெயினா ஒரு ஸ்டோன், இந்த தலைக்கல், அது இல்லை. அது வந்து டோட்டலா டிஃபரெண்ட் ஆனது. ஃபர்ஸ்டே செஞ்சு அனுப்பும் போது அதையும் செஞ்சு அனுப்பிட்டாங்களாம். ஆனா கட்டுறவங்களுக்கு அது தெரியல, இதுதான் என்ன கல்லு, தலைக்கல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க அதை என்ன கல்லா மாத்திட்டாங்க தெரியுமா, ஆகாததுன்னு தள்ளிட்டாங்க. இது இதுக்கு செட் ஆகாது. ஆமா, சில நேரத்தில் பாருங்க, மற்றவங்களுக்கும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க ரொம்ப டிஃபரெண்டா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து டிஃபரெண்டா இருப்பாங்க, என்னன்னா ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா செட் ஆக மாட்டோம் நம்ம. ஆனா ஒரு நாள் வரும், அது கர்த்தராலே ஆயிற்று. ஒரு கல் மிஸ் ஆகுது, ஒரு கல் மிஸ்ஸிங். நேர அந்த கல் செய்யற ஆட்கள்கிட்ட சொல்லி விட்டாங்களாம். சொல்லி விடும்போது சொன்னாங்க, நாங்க ஃபர்ஸ்டே கொடுத்து விட்டுட்டோமே. ஃபர்ஸ்டே கொடுத்துட்டோம், இல்லையே தேடி தேடி பார்த்தா இல்ல. அப்பதான் கல்லை தூக்கி போட்ட ஆளுக்கு ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் ஒரு கல் செட் ஆகலன்னு சொல்லி தூக்கி போட்டோம். இப்போ எல்லாரும் அந்த கல்லை தேட போறாங்களாம். எல்லாரும் தேடும் போது அது எங்கேயோ ஒரு குப்பையில, எங்கேயோ ஒரு பள்ளத்துல. இப்போ எல்லாரும் அதை தூக்கி அதெல்லாம் தொடச்சி கொண்டு வந்து வைத்தது போது பாடுறாங்க, ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க, ஒரு கல்லுக்கு எப்படி செய்வார்னா பிள்ளைக்கு செய்ய மாட்டாரோ? அதனாலதான் ஸ்கூல்லையும் ஒதுக்கி வைக்கிறாங்க, காலேஜ்ல ஒதுக்கி வைக்கிறாங்க, கல்யாண வீட்டுக்கு போனா ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லாம். ஆனா ஒரு நாள் வரும், ஹல்லேலூயா. யோசேப்பை தூரமா வைத்து போட்டாங்க. நீ எவ்வளவு தூரமா யோசேப்பை வச்சாலும் அவன் இல்லாம உனக்கு வயிறு நிறையாது. ஹல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல். ஏமாமா நமக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு புரியாது. ஆனால் நீ தெரிந்தெடுக்கப்பட்டதை உன் மனதில் வைத்து சொல்லு, கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்வார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார்.